அனைவருக்கும் வணக்கம். மூன்றாம் வகுப்பு இங்கிலீஷ் ஒர்க் புக்ல இருந்து இன்னைக்கு பார்க்கலாம். யூனிட் 10 மை ஃபீலிங்ஸ். லிசன் அண்ட் ஷேட் த கரெக்ட் பிக்சர். பிக்சரை பார்த்து சென்டென்சஸ் ஷேட் பண்றோம். இந்த கேர்ள் ஹாப்பியா இருக்கா, அப்போ she feels happy. இவ சேடா இருக்கா, she feels sad. Circle the words of emotions or feelings. feelings emotions சொல்ற வேர்ட்ஸை சர்க்கிள் பண்றோம். happy மகிழ்ச்சி, angry கோபம், scared பயம், hungry பசி, thirsty தாகம். அப்ப இந்த வேர்ட்ஸை சர்க்கிள் பண்றோம். look at the picture and write a sentence using the clues. இங்க clues கொடுத்திருக்காங்க. இந்த பிக்சர்ஸை பார்த்து இங்க என்ன சென்டென்ஸ் வரும்னு எழுதுறோம். இவன் ரொம்ப சோகமா இருக்கான், ராஜு. அப்போ ராஜு இஸ் sad. இங்க இவன் அதிர்ச்சியா பார்க்கறான், ராகுல் அதிர்ச்சியா பார்க்கறான். அப்ப ராகுல் இஸ் shocked. rearrange the jumbled letters. letters arrange பண்ணி எழுதுறோம். sad sad, angry angry, happy happy, thirsty thirsty, afraid afraid. afraid na bayam. read and answer the following. இந்த பேசேஜை படிக்கிறோம். படிச்சுட்டு கீழே இருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றோம். பாபு கோஸ் டு த பீச் வித் ஹிஸ் ஃபேமிலி. பாபு அவன் ஃபேமிலியோட பீச்சுக்கு போனான். பாபு இஸ் ஹாப்பி டு see the waves. அவன் அந்த கடல் அலைகளை பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தான். பாலு இஸ் இஸ் பிரதர். அவனோட தம்பி அவனுடைய பிரதர் பாலு. பாலு இஸ் scared ஆஃப் த கிராப்ஸ். அவன் நண்டுகளை பார்த்து பயந்தான். தே ஆர் ஹங்க்ரி. அவங்களுக்கு பசிச்சது. their mother buys them some popcorn. அவங்க அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் பாப்கார்ன் வாங்கிட்டு கொடுத்தாங்க. why is பாபு happy? ஏன் பாபு சந்தோஷம் அடைஞ்சான்? பாபு இஸ் ஹாப்பி டு see the waves. அந்த கடல் அலைகளை பார்த்து அவன் மகிழ்ச்சி அடைந்தான். வாட் டஸ் மாம் பைஸ் ஃபார் பாபு அண்ட் his brother? அவனுடைய அம்மா அவங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்தாங்க? மாம் பைஸ் சம் பாப்கார்ன் ஃபார் பாபு அண்ட் his brother. ரெண்டு பேருக்கும் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. வாட் மேக்ஸ் பாலு ஸ்கேட்? அவன் எதுக்காக பயந்தான்? பாலு இஸ் ஸ்கேட் ஆஃப் த கிராப்ஸ். அவன் அந்த நண்டுகளை பார்த்து பயந்தான். வேர் டஸ் பாபு கோ வித் his ஃபேமிலி? எங்க அவன் போனான்? பாலு கோஸ் டு த பீச் வித் his ஃபேமிலி. அவன் பீச்சுக்கு போனான் அவனுடைய ஃபேமிலியோட. லுக் அட் த டிக்ஷனரி அண்ட் ரைட் த மீனிங் ஃபார் த கிவன் வேர்டு. டிக்ஷனரியை பார்த்து இந்த மீனிங் எழுதுறோம். ஸ்கேட், ஸ்கேட்னா அஃப்ரேட் பயம். டிக் த பிக்சர், ரைட் அண்ட் ரீட் இட் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட். டிக் பண்ணி ஃப்ரெண்டுக்கு படிச்சு காட்ட சொல்றாங்க. வாட் டு யூ லைக் டு டூ இன் ஸ்கூல்? ஸ்கூல்ல என்ன பண்ணுவீங்க? ரீட். ஐ லைக் டு ரீட் இன் ஸ்கூல். ரைட் a suitable sentence for the picture. இந்த பிக்சருக்கு ஏற்ற சென்டென்ஸ் எழுதுறோம். we read in school. இங்க we play on swing. we draw in school. we sing a song. read and answer the questions. இதை ரீட் பண்ணிட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றோம். பூஜா likes to read and write in school. பாஷா likes to draw and paint in school. Angel likes to sing and dance in school. all of them like to laugh and play in school. இப்போ பாஷா likes to draw and paint. Pooja likes to read and write. What does Angel like to do? Angel likes to sing and dance. What do all the children like to do? All the children like to laugh and play. List what you do in school. நீங்க என்ன பண்ணுவீங்க கேக்குறாங்க. I like to read and write in school. Read and write. Anbu goes to his uncle's farm. He sees many pets. He sees puppies, cats, ducks, cows, goats and birds. Anbu and his uncle feed them. He loves them. Akila goes to the market with her father. She buys some marigolds, sunflowers, roses, jasmines and lilies. They look very beautiful. இப்போ இங்க ரெண்டு பேசேஜ் இருக்கு. இந்த ரெண்டு பேசேஜ்ல write the passage that talks about flowers. flowers பத்தி எந்த பேசேஜ் பேசுதோ அதை எழுத சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேசேஜ் பெட்ஸ் பத்தி சொல்லுது. செகண்ட் பேசேஜ் ஃப்ளவர்ஸ் பத்தி சொல்லுது. அப்போ இந்த செகண்ட் பேசேஜ் தான் நம்ம இங்க எழுதுறோம். அகிலா கோஸ் டு த மார்க்கெட் வித் ஹர் ஃபாதர். ஷி பைஸ் சம் மேரிகோல்ட்ஸ், சன்ஃப்ளவர்ஸ், ரோசஸ், ஜாஸ்மின்ஸ் அண்ட் லில்லிஸ். தே லுக் வெரி பியூட்டிஃபுல். இந்த பேசேஜ் தான் ஃப்ளவர்ஸ் பத்தி சொல்லுது. நெக்ஸ்ட் ஒன்று, ரீட் அண்ட் ஷேட் த கரெக்ட் பிக்சர். we are friends. இவங்க ரெண்டு பேர் தான் we are friends. நாங்கள் நண்பர்கள். அப்போ இந்த பிக்சரை ஷேட் பண்றோம். you are a singer. கையை நீட்டி சொல்றா you are a singer. அப்போ இந்த பிக்சரை ஷேட் பண்றோம்.
they are farmers. அவர்கள் உழவர்கள், the விவசாயிகள். they are farmers. இதுதான் கரெக்ட் ஒன். ரைட் am or in the sentences. ஐக்கு வந்து எப்பவுமே am தான் வரும். I am a girl. இங்க am. they என்னும்போது அவர்கள், ப்ளூரலுக்கு are. they are farmers. இங்க I am going to school. Complete the sentences. you are, we are, I am. you are, we are லாம் எங்க வரும் அப்படின்னு எழுதுறோம். இங்க I am. இந்த girl சொல்லும்போது I am a girl. you are a doctor. நீங்கள் ஒரு மருத்துவர். இங்க we are singers. நாங்கள் பாடகர்கள். இவங்க சொல்லும்போது அப்போ we are singers. choose and write the correct sentence for the picture. இந்த கரெக்ட் சென்டென்ஸை எந்த பிக்சர்ஸ்க்கு எந்த சென்டென்ஸ் வரும்னு எடுத்து எழுதுறோம். இங்க you are my friend. we are friends. I am a boy. correct the sentence and write. இந்த சென்டென்ஸை வந்து கரெக்ட் பண்ணி எழுதுறோம். இங்க we are a girlனு இருக்கு. இதை வந்து we are girls எழுதலாம். அப்படி இல்லைன்னா you are a girl இல்லை I am a girl. இங்க you am a dancerனு இருக்கு. இந்த சென்டென்ஸ் வந்து அவங்க இது எப்படி எழுதலாம்னா I am a dancer எழுதலாம், இல்லை you are a dancer. they am singersனு இருக்கு. அப்போ they are singers. form sentence and write. இந்த கிரிட் ஃபர்ஸ்ட் வந்து I am யூஸ் பண்ணி I am a dancer, I am a boy, I am a girl எழுதலாம். அடுத்து you are ன்னு எடுக்கும்போது you are a boy, you are a girl. we are ன்னு எடுத்துட்டோம்னா we are friends, we are farmers. they are இருக்கும்போது they are farmers, they are friends. இந்த மாதிரி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் read and write. நம்மளுடைய புக்கில் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 120ல 2 little elephants இருக்கிற வேர்ட்ஸ் அந்த ஃப்ரேஸ் வர இடத்த பார்த்து எழுத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அது. 2 little elephants walk by, come play with me, said little bear. we are sorry, not now, said the elephants. or we will be late for school, they go away. my journal, my free time activities. I like to draw pictures. I like to watch television. I like to do craft work. I like to play games. I like to dance. I like to sing a song. my journal, my feelings. I laugh when I am happy. இங்க கொடுத்திருக்கிறது வந்து drink water thirsty. இதை வச்சு எழுதும்போது I drink water when I am thirsty. eat hungry வச்சு எழுதும்போது I eat when I am hungry. sleep tired. I sleep when I am tired. Thank you.